பொழுது சாவில்லாமல் படைத்தார். நீடிய வாழ்வோடு நித்திய வாழ்வோடு படைத்தார். இப்படி நித்திய வாழ்வோடு படைத்த வாழ்க்கையில ஒரு பள்ளம் வந்துச்சு. இப்ப எப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளத்துல 2 ரோட்டுக்கும் இடையில ஆறு பூந்து எப்படி ஆயிடும், 2 ரோடை என்ன பண்ணிடும், பிரிச்சிடும். அப்படி தெரியாம வந்த கார்ல என்ன பண்ணும், குழிக்குள்ள விழுந்துரும். அதே போல அதாவது முடிவில்லாத வாழ்க்கையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் இடையில மரணம் என்ற ஒன்று வந்து மனிதனுடைய வாழ்க்கையை 2ஆக பிரித்தது. நிலையில்லா வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கையாக பிரித்தது. இப்ப நிலையில்லாத வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமான வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னா இடையில ஒரு பள்ளம் இருக்குல்ல, அது என்ன பள்ளம், மரண பள்ளத்தாக்கு. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடி என்னை ஏற்றும். இப்ப ரெண்டு வாழ்க்கை இணைக்கணும். நிலையில்லாத வாழ்க்கையும் நிலையான வாழ்க்கையும் இடையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளம் தான் மரண பள்ளத்தாக்கு. இப்ப இந்த மரணத்தை வென்று 2 வாழ்க்கையை இணைப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். எப்படியானார்? 14ஆம் வசனத்துல, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இப்ப நிலையில்லாத வாழ்க்கை, நிரந்தரமான நித்தியமான வாழ்க்கை, இதற்கு இடையில மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்திற்கு ஒரு அதிகாரி ஒருவன் இருக்கிறார், அவன் பெயர் பிசாசு. அவனை தன்னுடைய மரணத்தினாலே அவனை ஜெயித்து இப்பொழுது பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக்கினார். அதுதான் இயேசு யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இப்ப ஆண்டவர் அதாவது இழந்து போன நிலையில்லாத நிரந்தரமான வாழ்க்கையை இயேசுவின் மூலமாக இப்ப நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தார் என்றால், நிலையில்லாத வாழ்க்கையும் நிரந்தரமான நித்தியமான வாழ்க்கையும் இணைப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த நிலையில்லாத உலகத்தில் மனிதர்கள் பல தரமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், பல நிலையில் வாழ்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறைமைகளை பின்பற்றுகிறார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலே வாழ்கிறார்கள். நிறைய வாழ்க்கை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒன்று வீம்பு வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வீம்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள். வீம்புனா என்ன? வீம்பு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. வீம்பு அப்படின்னா போட்டி. சரி, போட்டி. வேற அவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் வாங்கணும், அவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் ஒரு பொருளை, அதாவது மற்றவரை போல நான் வாழணும். அடுத்தது அதாவது வீம்பு இருக்கிறப்ப அதுல வைராக்கியம் இருக்கும்.
செத்தா கூட என்ன பண்ண மாட்டேன், அவன் முகத்துல முடிக்க மாட்டேன், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். அப்படி வைராக்கியமான ஒரு வீம்பு வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 48:7 அந்த வசனத்துல அதனுடைய கருத்து அப்படிதான் சொல்லுகிறது. 47:8 ஏசாயா 47:8. இப்பொழுதும் சுகசெல்வியே விசாரம் இல்லாமல் வாழ்கிறவர்களே, நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை. நான் சத்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான தேசமும் விதவி இருப்போம் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியா ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்கள் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகள் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிற ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும். அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும். நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உன்மேல் வரும். அதாவது வீம்பு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் தான் என்ன தவிர. ஊர்ல பேசாம பார்த்துருக்கீங்களா? நான் தான் என்ன, ஒரு ரூபாய் நேசிக்க முடியாதுங்க, ஒரு ரூபாய் என்கிட்ட வர முடியாது அப்படின்னு ஒரு பேசுறவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் தான், என்னை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வீம்பு பேசுகிறவர்கள். அது சொல்லப்படுகிறது அவங்களுடைய சுபாவங்களை குறித்து, நீ துன்மார்க்கத்திலே திடமனதாயிருந்து என்னை பார்க்கிற ஒருவனும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அதாவது நான் தான் எல்லாம் எனக்கு ஈடதான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள், அவங்களுக்கு தான் வீம்பு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. பகை, அதாவது ஒருத்தரோட சமாதானமான வாழ்க்கை இல்லாமல் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களுக்கு இங்க கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, சடுதியான ஒரு ஆபத்து வரும். இப்போ உதாரணம் வச்சுங்களா, நான் யார்கிட்டையும் பேசல, யாருக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது, நான் யார் வீட்டுக்கும் போறதில்லை, நான் செத்துட்டேன், நானே விழுந்துவிட போயிட்டு தூக்கி போறது 4 பேர் வரணும்ல. அல்லேலூயா. அவங்க ஏதாவது வீம்புலாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். செத்து போன பிறகு உனக்கு வீம்பு தெரியுமா? உன்னை யார் தூக்குறாங்க, உன்னை யார் குளிப்பாட்டுறாங்க, உன் மேல யார் மாலை போடுறாங்க, உன் மேல உனக்கு என்ன யார் சடங்கு செய்யறாங்க தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. அதனால இருக்கும் பொழுதே யாவரோடு சமாதானமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது சமாதானம் இருக்கிறது கூடாத காரியம்தான். ரோமர்ல வாசிக்கிறோம், அது கூடாத காரியம். ஆனாலும் கூடுமான மட்டும் யாவரோடு என்ன பண்ணுங்க, சமாதானமா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு வீம்பு வாழ்க்கை. அல்லேலூயா. சில வீட்டுக்குள்ளேயே வீம்பா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரே வீட்டுல சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஆனா அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுபாவங்களை எல்லாம் மாறணும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்தா அதெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது கீழ்ப்படியாத வாழ்க்கை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு, சிலருடைய ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. யோயாக்கீம் ராஜா, கர்த்தர் அவரை குறித்து சொல்லுகிறார், உன்னுடைய பழக்கமே சிறு வயதிலிருந்து கீழ்ப்படியாம இருக்கிறதான்னு. வசனம் வாசிங்களா? எரேமியா 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
கீழே அதுக்கு அடுத்து கீழே வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். பாருங்க, உன் சிறு வயது முதல் தொடங்கி என் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதே உனக்கு வழக்கம். சிலருக்கு சில வழக்கம் இருக்கு. அல்லேலூயா. இவருக்கு ஒரு வழக்கம் இருக்குது, கீழ்ப்படியாம இருக்கிறதா அவருடைய வழக்கம். இது யாருன்னு சொன்னா ஒரு ராஜாவுடைய. இப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசியாகி எரேமியா மூலம் சொல்லுகிறார், நீ இப்படி உனக்கும் கீழ்ப்படிய மாற்ற, எனக்கும் கீழ்ப்படிய மாற்ற, யாருக்குமே கீழ்ப்படிய மாற்ற, உனக்கு விரோதமான ஒரு ராஜா வருவான், பாபிலோனுக்கு வருவான், அவனை உன்னை சிறைப்படுத்திக் கொண்டு தன் தேசத்திற்கு போயிடுவான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும் பொழுது சத்துரு நம்மை ஆட்கொள்வதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு ஏதுவாயிடும். அல்லேலூயா. அருமையான நம்ம கடவுளுக்கு மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. சில பிள்ளைங்க யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க, யார் சொல்லுமே கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் சடுதியான ஆபத்துக்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ற அந்த அதிகாரத்துல வாசிக்கப்படும் பொழுது வாசிக்கிறதை பார்க்கணும். அடுத்தது, ஒரு ராஜா சுகபோகமா வாழுகிற ராஜா, கடவுளுக்கு பயப்படாமல் தனக்கு இருக்கிற செல்வத்தை நம்பி சுகபோகமாய் வாழ்கிற ஒரு ராஜா வாழ்ந்தான். அவன் பெயரை குறித்து தானியேலின் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது நேபுகாத்நேச்சர். எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச சம்பவங்கள் தான், அதை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நேபுகாத்நேசர் ஆகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிட்டு. அல்லேலூயா. அதாவது இப்ப இந்த ராஜாவுடைய வாழ்க்கை அப்படின்னா செல்வமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, இப்படி வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. அல்லேலூயா. எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தர் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் சாலமோன் சொல்லுவார், 100 தரம் பாவி வாழ்ந்தாலும். பிரசங்கில வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி யாரு நன்றா இருப்பாங்களா? அவருக்கு அஞ்சி அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் செல்வசீமானா இருந்தாலும் கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார், கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் நீடித்திருப்பார்கள், நீடித்து வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நிறைய செல்வங்கள் இருப்பதனால நம்ம ஆண்டவரை மதிக்காமல் இருக்கக்கூடாது என்று உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ல அந்த வசனத்தை நம்ம வாசம் சொன்னா அது 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கொடுத்த உன் தேசத்திற்காக, நல்ல தேசத்திற்காக சோதரிக்க கடவாய் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 17ஆம் வசனத்துல, என் சாமர்த்தியம் என் கையின் பலன் இந்த ஐசுருவத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாயை கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுருவத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உனக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்க ஒரு ஊர்ல போயிட்டு ஆண்டவர் நல்ல ஒரு வீடை கட்டி, அது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ புசித்து திருப்தியாக